Good morning to all. So இப்போ என்ன பார்க்க போறோம்னா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது ஒரு ஃபங்க்ஷனல். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரீமல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னா இது வந்து இதை நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் டேஷ் அதான் இந்த ஃபங்க்ஷன் இ பவர் ஒய் எக்ஸ் ஒய் டேஷ். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிக்க போகிறதுக்கும் இந்த எஃப்க்கும் ஒரு சின்ன ரிலேஷன் இருக்குது, அதை வச்சு எழுதுறது தான் இந்த ஃபங்க்ஷன். ரைட்டா? ரைட். இப்போ நமக்கு என்னது லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் என்னது பை ஆய்லர் லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் என்னது fy மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் fy டேஷ். இப்படி எழுதியிருப்போம். ஏன்னா இப்படி இருக்கும் டோ எஃப் பை, ஸோ எல்லாம் ஒன்று தான். ரைட்டா? டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை ஒய் டேஷ். இது மாற்றி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? இதை இங்கே போட்டாலும் இது இங்கே போட்டாலும் ஒன்று தான். ஆல் ஆர் சேம். ஓகே, ரைட். இப்போ நான் எஃப் ஒய்யா, இப்போ எஃப் இந்த இருக்குது, நான் வந்து ஒய்யை பொறுத்து நான் இது பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ ஒய்யை பொறுத்து பண்ணும்போது எக்ஸும் ஒய் டேஷும் நான் அந்த இடத்துல கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணணும். அப்போ இ பவர் ஒய்யை பொறுத்து போனால் இ பவர் ஒய் இது 0 ஆயிரும். ஓகே, இந்த ஒய் இல்லை அப்போ ப்ளஸ் 0 மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஒய் டேஷை போடணும். அப்போ இது 0 ஆயிரும். எக்ஸு ஒய் டேஷை பொறுத்து போனால் 1 ஸோ ஈக்குவல் 0. இப்போ இ பவர் ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? இ பவர் ஒய் இதை 1 வந்து திரும்ப எக்ஸை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இதோ திஸ் இஸ் அவர் ஓகே இ பவர் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ இ பவர் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு என்ன வேணும்னா ஒய் தான் வேணும். அப்போ டேக் எக்ஸ்போனன்ஷியல் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு y is equal to log 1. So y is equal to 0. Okay, இப்போ நமக்கு y of x என்ன கிடைச்சிருக்குன்னா 0 னு கிடைச்சிருக்கு. Okay, right. This is என்னன்னா for every x belongs to closed interval 0,1. ரைட்டா? இப்போ y of 0 சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பார்க்கணும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இது எக்ஸ்ட்ரீமலா இல்லையான்னு பார்க்கணும். இது எக்ஸ்ட்ரீமலா எப்போ இருக்கும்னா இந்த பவுண்டரி கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? அது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ஒரு ரியல் நம்பராக இருக்கணும். ஒவ்வொரு எக்ஸ்க்கும் ரியல் நம்பராக இருக்கணும். ஏன்னா ஃபங்க்ஷனுங்கிறது என்னது ஐ ஃப்ரம் எஸ் டு ஆர். ரைட்டா? எஸ் டு ஆர் இந்த கண்டிஷனை பார்த்துக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. ரைட்டா? இங்கிற ஃபங்க்ஷன்ன்றது டொமைன் வந்து எஸ், கோடொமைன் வந்து ஆராக இருக்கணும். சரியா? நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? ரைட். அப்போது இது வந்து ஓகே. இப்போ என்னது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் பார்ப்போமா? ஒய் ஆஃப் 0 0. ஸோ ஒய் ஆஃப் 1 0. ஸோ இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ அதனால ஒய் ஆஃப் எக்ஸ் 0 இஸ் தி எக்ஸ்ட்ரீமல் ஆஃப் அவர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது கொடுத்துருவாங்க 3x. இப்போ என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் டேஷ் அது யாருன்னா 3x இந்த ஒய் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 3xy மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் வந்து fy மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் fy டேஷ் ஈக்குவல் 0 இம்ப்ளைஸ் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x மைனஸ் 2y மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் டேஷை பொறுத்து பண்ணுறோம். அதில் ஒய் டேஷே இல்லை. ஸோ அதனால் அது 0 ஆகிடும். 0. Therefore 3x minus 2y equals 0. நமக்கு y கண்டுபிடிக்கணும். அப்போ minus 2y is equal to minus 3x. y is equal to minus plus 3 by 2x. This is our 3 by 2x. ரைட்டா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீமலாக இருக்குன்னா இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ y of 1 என்னன்னு பார்க்கலாமா? ஸோ y of 1 என்ன வரும்? 3 by 2. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? y of 1 கொடுத்துருக்காங்க. 1 this is not equal to 1. ஸோ அதனால இந்த எக்ஸ்ட்ரீமல், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்போ திஸ் இஸ் நாட் எக்ஸ்ட்ரீமல். therefore அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ட்ரீமல் இல்லை, அதான் கான்செப்ட். therefore the functional
functional, the given functional has no extremal value, extremal ரைட்டா. ஸோ முக்கியமான கண்டிஷன் அந்த இந்த இனிஷியல் இந்த பவுண்டரி கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே நேரத்தில் y of x பிலாங்ஸ் டு ஆர்ல இருக்கணும் ரைட்டா. ஒவ்வொரு எக்ஸுக்கும் என்னது ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் சம் இன்டர்வல் ரைட்டா. இன்டர்வல்ங்கிறது இந்த இன்டர்வல் நமக்கு வந்து க்ளோஸ் இன்டர்வல் 1,3 ஓகேங்களா. ஸோ இது முக்கியமான கண்டிஷன். ஸோ எக்ஸோட டொமைன் இந்த ஒய் எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிக்க அதோட டொமைன் தான் நம்ம இந்த இன்டர்வல் ஓகேங்களா. ரைட். ஸோ அதான் இங்கே இருப்போம் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to 1. 0 to 1ங்கிறதுனா இந்த ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதோட டொமைன். ஆக்சுவலாக ஒரு கிராஃப் வரைவோம். ஒய் ஆஃப் எக்ஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரீமல்னா இது கம்மா திஸ் போட்டு ஒரு பாயிண்டா பிளாட் பண்ணுவோம். அது பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட். அது வந்து எக்ஸ்ட்ரீமல் கண்டிஷனே சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமல் இல்லை. இப்போ அது பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் டேஷ். ஸோ ஒய் பிளஸ் ஒய் கியூப் பை 3. இப்போ என்ன பண்ணணும் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் எஃப் ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் 0. ஸோ ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் 1. ஸோ 3y ஸ்கொயர் வரும். 3 கேன்சல் ஆயிரும். ஒய் ஸ்கொயர் minus d by dx of y dash is 0 equal 0. Therefore, y square 1 plus y square equals 0. So, y square is equal to minus 1. Okay. அப்போ y வந்து plus or minus I வரும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா நம்மளோட ஆக்சுவலாக நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து ஐங்கிற ஃபங்க்ஷனல் இதான் ஐன்னு வச்சுக்கோம். ஓகே. திஸ் இஸ் அவர் ஐ ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ். Okay, this is I. This is our functional. So y ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து இது எங்கே இருக்கணும். ஸோ இதோட இமேஜ் தான் கண்டுபிடிக்கிறேன். இது வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்கணும் ஓகேங்களா. இது ஒரு ரியலான நம்பராக இருக்கும். ஓகே. இப்போ I of y of x belongs to R இருக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால இந்த கண்டிஷன் வரல. அதனால என்னது இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த ஃபங்க்ஷனல் ஐ ஹேஸ் நோ எக்ஸ்ட்ரீமல். ஓகேங்களா. அப்போ ரெண்டு இதில் ஒன்று வந்து அது பவுண்டரி கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணலாலும் எக்ஸ்ட்ரீமல் வராது. அப்புறம் வந்து என்னது அந்த ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா அது ஒரு ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷனாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் சொல்யூஷன் இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டேஷ்னு எடுத்துக்கிறேன். 4y cos x plus y dash square minus y square. அப்போ ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் fy minus d by dx of fy dash is equal to 0. இப்போ என்ன வரும் பாருங்க. y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4 cos x இது 0 ஆயிரும் minus 2y minus d by dx of fy dash. இதில் y dash இல்லை, இதில் y dash இருக்கு. அப்போ 0 2y dash இருக்கும். is equal to 0. இப்போ 4 cos x minus 2y இது minus 2 வெளியே எடுத்துடலாம். ஓகே. 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ y dash மறுபடியும் எக்ஸை பொறுத்த போது y டபுள் டேஷாக மாறிடும். பாருங்க இந்த ஸ்டெப் முக்கியமான ஸ்டெப் ரைட்டா. y dash மறுபடியும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் y டபுள் டேஷாக மாறிடும். ஓகே. அப்போ நமக்கு ஒரு இப்படி கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ minus 2y double dash minus 2y minus 4 cos x. இது எப்படி எழுதிக்கலாமா. ஆக்சுவலாக இது ஒரு செகண்ட் ஆர்டர் ODE கிடைச்சிருக்கும். செகண்ட் ஆர்டர் ODE வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸாக இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடியது நமக்கு y ரைட்டா. ஸோ இப்போ டிவைட் பை 2 போட்டுக்கலாமா. டிவைட் பை minus 2. ஸோ போட்டாச்சுன்னா y டபுள் டேஷ் ப்ளஸ் y இங்கே 2 cos x வரும். ஓகே. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடியதான் நம்மளோட y ஆஃப் எக்ஸ். ஓகே. ஒய் இப்போ சால்வ் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் d ஸ்கொயர் ப்ளஸ் 1 y 2 cos x. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஓகே. அப்போ என்னது ஆக்சிலரி ஃபங்க்ஷன் வரும் m ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். அப்போ என்ன வரும்னா CF வந்து a
e power 0x வந்துருப்பான். அப்போ e power 0x ஓகே m ஸ்கொயர் ப்ளஸ் 1 இப்போ m வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் i. இப்போ ஃபைனல் எழுதுவோம் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் e பவர் இது வந்து ஆல்ஃபா வந்து 0 ஆல்ஃபாங்கிற ரியல் பார்ட்டு பீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட்டு. இப்போ ஃபார்முலா என்னது e பவர் ஆல்ஃபா எக்ஸ் a cos beta x plus I sin beta x. This is the formula. ரைட்டா? இப்போ இங்க அப்ளை பண்ணலாம். இப்போ CF என்ன வரும்னா ரியல் பார்ட் 0. அப்போ e பவர் 0 1. அப்போ a cos x plus சரிங்க i வருது i வருதுல சரி சரி I sin beta x. அப்போ b sin x வரும். இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஓகே இப்போ 2 பாராமீட்டர் இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ PI கண்டுபிடிக்கலாமா பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ அது இட் இஸ் ஆல்சோ சொல்யூஷன் ஆஃப் திஸ் இது. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரலும் இதுக்கு சொல்யூஷனாக இருக்கும். முக்கியமான கான்செப்ட் இதெல்லாம் பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி சொல்யூஷனாக இருக்கும்னா இந்த இதை இந்த நான் ஹோமோஜினியஸ் பார்ட் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டு இதோட ஜெனரல் சொல்யூஷன் வந்து அதோட பர்டிகுலர் சொல்யூஷனாக இருக்கும். ரைட் இப்போ PI என்ன பண்ணுவோம்னா 2 cos x by d ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணுவோம் d ஸ்கொயருக்கு பதில் மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணுவோமா. இப்போ இங்கே 0 ஆயிரும். 0 ஆகும்போது என்ன பண்ணுவோம் 2 ஒரு எக்ஸை மேலே சேர்த்துக்கிட்டு கீழே உள்ள ஃபங்க்ஷன் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டியை பொறுத்து டிஃபரெண்ட். இப்போ 2d வந்துடும். 2 to கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் கான்ஸ்டன்ட் 1/d cos x. இப்போ 1/dனா ஸோ தட் இஸ் இன்டகிரேஷன் அர்த்தம். இப்போ 1/dனா இன்டகிரேஷன் 1 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ d ஆஃப் cos xனா 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேஷன். ஸோ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. d ஸ்கொயர்ட் ஆஃப் cos xனா இதை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இதை மறுபடியும் பண்ணால் மைனஸ் cos x. ஓகே இப்போ d கியூப் cos xனா இதை எகெயின் ஒரு தடவை பண்ணணும். இப்போ ப்ளஸ் sin x. ஓகேங்களா? அதே நேரத்தில் 1/dனா இன்டெக்ரல்னு அர்த்தம். 1/d ஆஃப் sin x அப்படின்னா என்ன அர்த்தம் 1/d ஓட தட் இஸ் இன்டெக்ரல்னு அர்த்தம். ஓகே இன்டெக்ரல் sin x dxனு அர்த்தம். அப்போ மைனஸ் cos x. 1/d ஸ்கொயர்ட் ஆஃப் sin xனா இதை எகைன் இன்டெகிரேட் பண்ணணும். இது எகைன் இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் sin x வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான. இப்போ 1/dனா நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ cos x இன்டெகிரேஷன் பண்ணால் sin x. cos x இன்டெகிரேஷன் பண்ணால் sin x. இப்போ இது கண்டுபிடிச்சலாமா? இடம் இல்லை. இவ்வளோ பெரிய கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக தான் கேட்பாங்க. ரைட்டா? ரைட். ஸோ இது என்ன பண்ணலாம்னா இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் ரைட்டா. ஸோ ஒய் ஆஃப் எக்ஸை வந்து ஏ காஸ் எக்ஸ் பி சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கான்ஷியஸ் எலிமினேட் அது பண்ணணும். ஓகே இப்போ ஒய் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஆஃப் 0 வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன வரும் 0 ஏ கிடைக்கும். சைன் இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ ஏ வேல்யூ 0 ஆயிடுச்சு. அடுத்து ஒய் ஆஃப் பை 0ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ பைனா 0 காஸ் பை வந்து -1. அப்போ மைனஸ் ஏ சைன் பை 0 ஆயிரும். இங்கே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல கிடையாது. ஸோ இப்போ ஏ வேல்யூ மட்டும் 0 ஆகும். ரைட்டா? இப்போ பி வேல்யூ வந்து அப்படியே இருக்கும். ஓகே ஸோ அப்போ சொல்யூஷன் வந்து y of x equal to a வேல்யூ 0 ஆயிரும். அப்போ b sin x plus x sin x. bங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட எக்ஸ்ட்ரீமல். ரைட்டா? bங்கிறது b belongs to any real number. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து இந்த இது கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன் இது வச்சுக்கோ. இப்போ fy மைனஸ் d by dx fy dash equal to 0 implies நம்ம y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y மைனஸ் d by dx ஆஃப் y dash பொறுத்து பண்ணும்போது 2y dash. இப்போ 2y -2 வெளியே எடுத்துடலாம்.
y dash மறுபடியும் போனால் y double dash மாறிடும். அப்போது minus 2y double dash plus 2y equal 0. Therefore, divide by minus 2 போட்டோம்னா y double dash minus y equal 0. What is this? D square minus 1 y equal 0. ஓகேங்களா? ரைட். அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சா அதாவது பர்டிகுலர் இன்டெக்ரல் 0 ஆயிரும். இப்போ ஆக்சிலரேஷன் தான் இதோட சொல்யூஷனாக இருக்கும். ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்போ m ப்ளஸ் 1 m மைனஸ் 1 m வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். அப்போது a e பவர் x b e பவர் மைனஸ் x. ஓகே, இப்போ இந்த ஏயும் பியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ y ஆஃப் 0 வந்து 0 இம்ப்ளைஸ் a b ஈக்குவல் 0. y ஆஃப் 1 வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1ன்னா ஸோ 1ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பண்ணணும், சாரி ஏ ஒய்க்கு 0 போட்டால் 1. அப்போ ஏ இ பி இ பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்ன ஏசி ஈக்குவல் டு மைனஸ் பியாக இருக்கும். ஓகே, இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்ன பண்ணலாம்னா இது இப்படி எடுக்கலாம். ஏ பை இ பி பை இ ஈக்குவல் டு 1. இப்போ ஏக்கு பதில் நம்ம மைனஸ் பி ரீப்ளேஸ் பண்ணலாம். மைனஸ் பி இ பி பை இ ஈக்குவல் டு 1. இப்போ பியை காமன் எடுத்துலாமா? மைனஸ் இ ப்ளஸ் 1 பை இ ஈக்குவல் டு 1. அப்போது இது எல்சிஎம் எடுத்துருவோம். இ மைனஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. இப்போ பி ஈக்குவல் டு இதை இங்கே கொண்டு ரெசிப்ரோக்கல் இ பை 1 மைனஸ் இ ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், இந்த சைன் கச்செக்ஸ் காஸ் கச்செக்ஸில் கூட கொடுக்கலாம். இ பவர் எக்ஸ் அது கூட கொடுத்துக்கலாமே. ஆமாம், அது ஆப்ஷனை பாருங்கள், அதை பொறுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஈல இருந்தால் ஈல முடிச்சலாம். அப்போ இ வந்து இது. இப்போ ஏ என்னதுன்னா இதோட நெகட்டிவ் சைன். அப்போ மைனஸ் இ பை 1 மைனஸ் இ ஸ்கொயர். அப்போ ஏயும் பியும் கிடச்சிருச்சா, இதில் அப்படியே பிளேஸ் பண்ணுங்க. அப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னா இ பை 1 மைனஸ் இ ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பை 1 மைனஸ் இ ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இதை நான் கொஞ்சம் இதில் சிம்பிளை பண்ணுறேன். எப்படி இல்லைன்னா இதை காமன் எடுத்துக்கலாம். இ பை 1 மைனஸ் இ ஸ்கொயர் காமன் எடுத்துடலாம்னா இ பவர் எக்ஸ் minus e power minus x. What is this? 1 minus e square. இப்போ என்ன வரும்? e power x minus e power minus x ஃபார்ம்ல என்ன வரும்? 2 sin kx வருமா? 2 sin kx. அப்போ இதுக்கு பதில் 2 sin hx ன்னு எழுதிக்கலாம். ஓகே, this is our extreme value. அதேமாதிரி இதையும் நம்ம கூட எழுதிக்கலாம். இதை கூட நம்ம ஓகே 2 sin kx இதை கூட நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். எப்படின்னா ஸோ ஈயால் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்னா 1 பை ஸோ ஈயால் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்னா 1 பை இ இன்வர்ஸ். கரெக்டா? இங்கே ஈயால் டிவைட் பண்ண 1 வந்துடும். அப்போது 2 sin kx மறுபடியும் இங்கே அப்ளை பண்ணலாமா? ஈயால் டிவைட் பண்ணுறேன். சரி, ஓகே, ஆன்சர் இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது கரெக்டாக தானே? பிஏ காமன் எடுத்துட்டோம். பிபி அதாவது நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த இடத்துல அந்த இ பவர் மைனஸ் இந்த இடத்துல சைன் கச்சஸ். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட்டா? ஸோ ஈயில் கொடுக்கலாம், இல்லை ஹைபர் பாலிக்கில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். சொல்யூஷன் இப்போ fy மைனஸ் டி பை dx ஆஃப் fy dash ஈக்குவல் 0. இப்போ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 12x வரும். மைனஸ் டி பை dx ஆஃப் ஒய் டேஷை பொறுத்து பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் 2y dash ஈக்குவல் 0. அப்போது 12x மைனஸ் 2y டபுள் டேஷ் ஈக்குவல் 0. இப்போ மைனஸ் 2y டபுள் டேஷ் minus 12x equal 0 divide by minus 2 போடும்போது y double dash plus 6x equal 0. இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா y double dash equal to minus 6x
இப்போ ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் ஒய் டேஷாக மாறிடும் மைனஸ் 6. ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம இன்டெகிரேட் பண்ணோம். ஓகே, அப்போ x²/2 வந்துடும். ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் ஒன்று எடுப்போம், அது ஏன்னு வந்துடும். அடுத்து எகைன் நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக மைனஸ் 3x²a. எகைன் நம்ம வந்து இதை இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்போ அது ஒய்னு மாறிடும். இப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். ஓகேங்களா? அப்போ மைனஸ் 3x³ வரும் ப்ளஸ் ax ப்ளஸ் பின்னு வரும். இப்போ ஒய் ஆஃப் எக்ஸுங்கிறது இது மைனஸ் x³ ப்ளஸ் ax ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன் செகண்ட். ஸோ கரெக்டாக தான் நான் ப்ளஸ்ஸு மைனஸாக போகுது x³/3 கரெக்டு தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இதை கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னதுன்னு பாருங்கள், ஒய் ஆஃப் 0 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0 ஈக்குவல் டு இது 0 ஆயிடுது, ஏ இங்கே 0, பி. இப்போ பி வேல்யூ 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து y1 வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கொடுக்கும்போது 1, இந்த இடத்துல 1, a ப்ளஸ் பி. ரைட்டா? இப்போ பி 0 ஆயிடுச்சு. இப்போ பி 0 ஆயிடுச்சுன்னா 1 + 1 2. அப்போ a வேல்யூ 2ன்னு வந்துடும். இப்போ y ஆஃப் எக்ஸ் என்னன்னா, y ஆஃப் எக்ஸ் வந்து என்னதுன்னா இது அப்படியே அப்ளை பண்ணும். மைனஸ் x³ ஏக்கு பதில் ஒரு 2, அப்போ 2x. சாரி, இது தப்பாக வருது. இது பாருங்க, கரெக்டாக பாருங்க கண்டிஷன்ஸ். 0 to 1 y of 0 0, y of 1 வந்து எக்ஸ்ட்ரீமிஸ். ஸோ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் 12x மைனஸ் ஃபார்முலா இருக்கு 2y dash 12x மைனஸ் 2y double dash ப்ளஸ்ன்னு எழுதிட்டோமா. இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும், இங்கே மாறும் ப்ளஸ் 6, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் 6. இப்போ இது 3ஆக மாறிடும் 6. ஓகே, ஆக்சுவலாக இது 6x 6 வச்சுட்டு இதை பண்ணும்போது x²/2 வந்துடும். 2 இதுவும் கேன்சல் ஆகி 3ன்னு இருக்கும் இந்த இடத்துல. பாருங்க, ஒய் டேஷ் வந்து இது கேன்சல் ஆகிடும், கேன்சல் ஆகி இந்த இடத்துல 3ன்னு இருக்கும். இப்போ மறுபடியும் இதை இன்டகிரேட் பண்ணும்போது ஒய் வந்து 3 x³/3ன்னு வரும். ஒரு ax இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று வரும். அப்போ வந்து அடிச்சுட்டு வரும். அப்போ ஒய்ங்கிறது என்னன்னா x³ ப்ளஸ் ax ப்ளஸ் பி. இதில் a பியும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒய் ஆஃப் 0 வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன வரும்னா 0, இது 0 0, அப்போ பி வேல்யூ 0 ஆயிடும். ஒய் ஆஃப் 1 0ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது 1 1 a ப்ளஸ் பி. அப்போ இதில் வந்து என்ன ஆயிரும்னா அந்த ஏசி ஈக்குவல் டு பி, அப்போ ஏ வேல்யூ 0 ஆயிடும். அப்போ ஏ வேல்யூ 0, பி வேல்யூ 0. அப்போ ஒய் வந்து என்னன்னா x³. ரைட்டா? ஸோ ஒய் ஈக்குவல் டு x³. திஸ் இஸ் அவர் ரிக்வயர் எஸ்ட்ரீமல். ஓகேங்களா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். ஆக்சுவலாக நமக்கு டிஎன் செட்டில் சிம்பிளாக தான் கேட்க போகிறாங்க. ரைட்டா? இவ்வளோ தூரம் போகாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, பாருங்கள். ஸோ இதை கொடுத்துட்டாங்க, இதை நம்ம பண்ணலாமா? ஐ திங்க் இது கொஞ்சம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ fy மைனஸ் d/dx ஆஃப் fy dash is equal to 0. ஸோ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y, y இங்கே இல்லை, இங்கே இருக்கா, மைனஸ் 8 cos h x மைனஸ் d/dx ஆஃப் y dash மைனஸ் 2y dash equal 0. இப்போ 2y மைனஸ் 8 cos h x மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ இது என்னன்னா 2y டபுள் டேஷ் ப்ளஸ் 2y, இது அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறேன் 8 cos h x
அப்போ டிவைட் பை 2 போட்டோம்னா y டபுள் டேஷ் பிளஸ் y 4 cos kach x. இதை நான் எப்படி எழுதலாம்? d ஸ்கொயர் பிளஸ் 1 y 4 cos kach x. 4 cos kach x நம்ம எப்படி எழுதலாம்னா நம்ம எக்ஸ்போனன்ஷியலில் கொண்டு வருவோம். e பவர் x பிளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 எழுதியிருப்போம். இப்போ d ஸ்கொயர் பிளஸ் 1 y 2 கேன்சல் ஆயிரும். 2 e பவர் x பிளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ்னு வரும். கரெக்டாக தானே? கரெக்டாக 4. ஸோ இப்போ இங்கே அப்ளை பண்ணும். இப்போ சிஎஃப் என்ன வரும்னா இது எம் ஸ்கொயர் பிளஸ் 1க்கு ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ் வரும். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு இதை அப்படியே எழுதுவோம். 2 பை இ பவர் எக்ஸ் பை திஸ் டேர்ம் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை திஸ் டேர்ம். இப்போ 2 எக்ஸ் கொண்டு கொடுக்கும்போது இங்கே 0 வரல, அப்போ கொடுத்துடலாம். இப்போ 1 + 1 2. இங்கேயே என்னது வரல, 2 கொடுத்துடலாம். அப்போ அந்த 2 காமன் 2 கேன்சல் ஆகிடும். இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகே, இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ். இது என்னன்னா வாட் இஸ் திஸ்? திஸ் நத்திங் பட் 2 காஸ் கச் எக்ஸ். இப்போ பி எனக்கு இது கிடைச்சிருக்கு. அப்போது சொல்யூஷன் வந்து y of x is equal to a cos x plus b sin x plus 2 cos kach x. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் கஷ்டமான சம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறையா போகுது. இது என்னென்னா நம்ம இந்த ரஃபிங்கானா புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ், அதனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போகும். y of 0 0 2ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் அர்த்தம் 2 is equal to cos 0 1 sin 0 0, இது வேல்யூ 1 வந்துடும். ஓகேங்களா? இப்போ a வேல்யூ 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் y of pi by 2 வந்து என்ன பண்ண போகிறோம்னா 2 cos kach pi by 2 எடுத்துக்கிறோம். Therefore this value is equal to இங்கே கொடுத்துருவோம் a x equal pi by 2 கொடுப்போம். அப்போ cos pi by 2 0 ஆயிரும். ஓகே, sin pi by 2 1 ஆயிரும். அதே மாதிரி இங்கே நான் பாருங்க 2 cos kach pi by 2 2 cos kach pi by 2 இருக்கும். ஓகே ரைட். இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இது ரெண்டு அப்படியே கேன்சல் ஆயிடும். அப்போது இப்போ பி வேல்யூ இங்கே 0 ஆயிடுது. அப்போ ஏ வேல்யூ 0, பி வேல்யூ 0. அப்போ y of x என்னன்னா இது 0 ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. 2 cos kach x. திஸ் இஸ் அவர் ரிக்வயர்டு எஸ்ட்ரீமன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி அடுத்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.